எல்லோரும் ஹாப்பி. காரணம் ஜேபி மசாலா. சமைக்க ஈஸி, சாப்பிட ரொம்ப டேஸ்டி. ஜேபி மசாலா. மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்களும் இணைந்திருக்கிறார். நிறைய இஷ்யூஸ் இருக்குது, அதில் சப்ஸ்டன்ஸ் எதுவும் இல்லை, திமுக எதிர்ப்பு தான் தீவிரமாக இருக்குது, அதை தாண்டி கான்டென்ட் என்ன அப்படிங்கிற விமர்சனம் திரு சோமு வைக்கிறார். நீங்கள் தாமோதிக்கிறீங்களா? இல்லை, பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் சில விஷயங்களை விரிவாக பேசியிருக்கிறார். இன்னமும் பேச வேண்டும் என்கிற கருத்தை ஏற்கிறேன். அதை தாண்டி அவருடைய இயக்கம் முழுமையான அரசியல் இயக்கமாக செயல்பட வேண்டும். அதாவது அவர் இல்லாவிட்டாலும், அவர் பார்க்காவிட்டாலும், அவருடைய கட்சியிலே பல முன்னணி நிர்வாகிகள் இருக்கிறார்கள். அவர்கள் செய்தியாளர்களை வாரத்திற்கு ஒரு முறையாவது குறைந்தபட்சம் சந்திக்க வேண்டும். இன்னமும் விரிவாக சில விஷயங்களை பேச வேண்டும். அவர் பிரச்சார பொதுக்கூட்டத்திலே ஏற்கனவே பேசியிருக்கிறார். கனிம வளம் கொள்ளையடிக்கப்படுவதை பற்றி, மது எவ்வளவு தூரம் சீரழித்துக் கொண்டிருக்கிறது என்பதை பற்றி பேசியிருக்கிறார். அந்த கட்சியிட்ட வைக்கும் போது எங்க கிட்ட அறிக்கை வந்துட்டு இருக்குல்ல, அருண்ராஜ் பேசுறாருல, ஆதவர்ஜனா பேசுறாருல, ராஜ்மோகன் பேசுறாருல, மற்ற எல்லாரும் தலைவர்கள் எல்லாரும் எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க என்ற பதில் சொல்றாங்க. இது போதுமானதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் சொல்லுவது ஒரு அரசியல் கட்சியாக, அதுவும் தேர்தல் நேரத்தில் இன்னமும் முழுமையாக வீரியத்துடன் இயங்க வேண்டும். நீங்கள் அதுவும் தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியில எத்தனை பேர் சீட் வாங்குறதுக்கு அலமோதுறாங்கன்றது காங்கிரஸ் கட்சியிலிருந்து எல்லா கட்சி ஆபீஸ்லயும் கூட்டத்தை பார்க்கிறோம். இவர் பனையூர்ல கொண்டு போய் ஆபீஸ்ல வச்சிருக்காரு. முதல்ல கட்சி ஆபீஸ் சட்டியில சென்டரான பகுதியில வரணும். அப்பதான் அங்க கூட்டம் வருதா, தொண்டர்கள் வராங்களா, சென்னையில ரியல் எஸ்டேட் உங்களுக்கு தெரியாதா சார்? மீடியாவுடைய பார்வைக்கும் வெளி உலக பார்வைக்கும் தெரிய வரும். அதே போல இன்னமும் விசாலமான பல இஷ்யூ சம்பந்தமாக அவருடைய பார்வை வெளிப்பட வேண்டும் என்கிற சோமு அவர்களுடைய கருத்தை நான் ஏற்கிறேன். ஆனால் இன்றைக்கு மிக பெருவாரியான இளைஞர்கள் விஜய் பின்னால் திரண்டிருக்கிறார்கள் என்ற கருத்து மறைக்கப்பட முடியாதது. அது ஆளுகிற கட்சிக்கும் ஆண்ட கட்சிக்கும் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதும் நிதர்சனமான உண்மை. அவர் திமுகவை தன்னுடைய எதிரியா பொசிஷன் பண்ற அதே வேளையில அதிமுக கூட்டணின்னு சொல்லாம பாஜக கூட்டணி அப்படிங்கிறார். பாஜக அதிமுகவை கட்டி போடுறார். அந்த பிம்பத்தை பாஜகவை தலைமையிலான ஒரு கூட்டணி அப்படின்னு ஒரு தோற்றத்தை கொடுக்கிறார். திமுக வெர்சஸ் டிவிகே அப்படிங்கிற அவருடைய நரேட்டிவ். நரேந்திர மோடி அவர்களும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் என்டிஏ சர்க்கார் என்றுதான் பேசுகிறார்கள், என்டிஏ அலையன்ஸ் என்றுதான் பேசுகிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அதிமுக பாஜக கூட்டணியுடைய தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமி இருப்பதை நயினார் நாகேந்திரனை தவிர யாரும் பேசுவதில்லை. ஆகவே தேசிய தலைமை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைமை இங்கே இருப்பதை என்டிஏ அணி என்றுதான் சொல்கிறது. அண்மையிலே அந்த அணியிலே இணைந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்களும் கூட தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருப்பதாகத்தான் குறிப்பிட்டிருக்கிறார். அது மறுக்க முடியாத உண்மை. பட் இவர் ஒரு நேரட்டிவா செட் பண்றார் தொடர்ந்து. இது தமிழ்நாடு களம் அப்படிங்கிறது திமுக வெர்சஸ் தாவேகா தான் அப்படின்னு. அது கலையதார்த்தமாகவும் இருக்கிறதா பாக்குறீங்களா? இந்த இரண்டு கட்சிகள் தான் களத்திலே பிரதான போட்டியாளர்கள் என்பதை நான் மறுக்கவில்லை. ஆனால் தாவேகா வளர்ந்து வருகிற, அலட்சியப்படுத்த முடியாத ஒரு கட்சியாக இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். பட் ஒரு இருமுனை போட்டியா அவர் நிறுவனது அப்படிங்கிறது கலையதார்த்தமா? இருமுனை போட்டியாக அது மாறி இருக்கும். அது மாறாததற்கு காங்கிரஸ் எடுத்த முடிவு அல்லது காங்கிரசிடம் காணப்படுகிற தயக்கம் தான் காரணம். காங்கிரஸ் கட்சியில் ஒரு பகுதியினர் தாவேகாவுடன் இணைய வேண்டும் என்று விரும்பினார்கள், கூட்டு சேர வேண்டும் என்று விரும்பினார்கள். அந்த விருப்பத்தை மேலிடம் ஏற்றுக்கொண்டால் திமுக மெஜாரிட்டி பெறுவது சந்தேகமாகிவிடும். பட் அந்த காங்கிரஸ் தாவேகா வாய்ப்பு இன்னமும் கூட வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் நினைக்கிறீங்களா? நான் இன்னமும் கூட வாய்ப்பு இருப்பதாக நினைக்கவில்லை. அகில இந்திய காங்கிரசுக்கு பெரும் தயக்கம் இருக்கிறது. ஆனால் விஜய் சொல்லுகிற நம்பர் ஒரு மயக்கத்தை ஏற்படுத்துகிறது. கிட்டத்தட்ட 60 தொகுதிகள் தருவதற்கு அவர் முன்வந்திருப்பதாக விவரம் அறிந்த சிலர் கூறுகிறார்கள். அந்த 60 தொகுதிகள் என்கிற எண்ணிக்கை அவர்களை யோசிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. எல்லோரும் ஹாப்பி. காரணம் ஜேபி மசாலா. சமைக்க ஈஸி, சாப்பிட ரொம்ப டேஸ்டி. ஜேபி மசாலா.